Via Kono, Aravanchadu, Kitki, Lovedale will leave at 7 hours 10 minutes from platform number 2. வணக்கம் மக்களே, வருகை வருகை என வரவேற்பது நான் உங்கள் சதீஷ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழியாக ஊட்டி வரைக்கும் அந்த மலைப்பயணம் டாய் ட்ரெயினில் சூப்பராக ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். மணி இப்போது 6:30, 7 o'clock இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரெயின் டெய்லியுமே மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-3.5 மணி நேரம் மலைகளின் அழகை நம்மளுக்கு சுற்றி காட்டி அருமையாக கூப்பிட்டு போவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின் ஜேர்னி. சரி வாங்க ட்ரெயின்குள்ளே போயிட்டு இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்ம சேனலில் இதே மாதிரியே மலைகள், காடுகள், அருவிகள் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லைக்ஸ்லேயும் அருவி போல் ஓட விடுங்க மக்களே. லவ் யூ. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸில் 37 தான் புக் பண்ணியிருக்கோம். இந்த கார்னர் சீட் நமக்கு. ஸோ வாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் ஆல்ரெடி மேக்ஸிமம் வந்துட்டாங்க. அடுத்து செகண்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம்ல, ஸோ அந்தமாரி சீட்ஸாக இருக்குது. இந்த ட்ரெயினில் மொத்தம் ஒரு 4 கோச் அங்கே இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸு, 2 செகண்ட் சீட்டிங் ரிசர்வேஷனு, ஒரு அன்ரிசர்வேஷன். அதுக்கு ஃப்ரண்ட்டில் இன்ஜின். இப்போ இன்ஜின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரொம்ப டிமாண்டுங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 50 பேருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி லக்கு மேக்ஸிமம் அந்தளவுக்கு ரஷ் இல்லை. ஒரு 6 மணிக்கு நம்ம இங்கே வந்தோம். 6 மணிக்கெலாம் ஒரு 20 பேர்கிட்ட தான் அந்த க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த க்யூ அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கள அந்த ட்ரெயினில் உட்கார வச்சுட்டு அதில் உட்கார வச்சு ஒரு டோக்கனை கொடுத்துட்டு அப்புறம் போய் அன்ரிசர்வில் டிக்கெட் எடுத்து வர சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இதை வந்துட்டு 60 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிவிட்டாங்க. 60 நாளைக்கு முன்னாடியே இந்த ஃபஸ்ட்டு டே டிக்கெட் ஓப்பன் ஆகும் பாருங்கள். அப்போ காலையில் 8 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும். 8 மணிக்கு ஓப்பன் பண்ணி 8:05 பார்க்குறேன் செகண்ட் சீட்டிங் ஃபுல்லாகவே சோல்ட் அவுட். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் போட வேண்டியதாச்சு. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் எல்லா டிக்கெட்டும் தீர்ந்து விடுகிறது மக்களே. அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னா ஒரு 60 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு 8 மணிக்கெலாம் புக் பண்ண ரெடியாக உட்காந்துருங்க. இது அன்சீசனில் எப்படி இருக்குது, சீசனில் 2 நிமிஷம் கூட அந்த ஓப்பனில் இருக்காது. அதை தாண்டி நீங்கள் தக்கலை ட்ரை பண்ணலாம். நான் இப்போ முன்ன சொன்னேன் இல்லையா, அன்ரிசர்வேஷன். ஸோ அப்படியே வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம தங்குமறை, ஓய்வறை, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. என்ன தான் நம்ம அழகிய ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னாலும் இந்த ட்ரெயினில் ஸோ எங்கேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் நிறுத்தி தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம அங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சார் இங்கே பாருங்கள், சரிங்க, நல்லா சரிங்க, சூப்பர் சார். பாருங்கள், செக் பண்ணுங்கள். முகமே அப்படி தான். அதனால் 2 மாதம் ஓப்பனிங் டிக்கெட் அன்னைக்கே புக் பண்ணேன். ஆமாம் சார், நானும் அப்படி தான் 60 நாளைக்கு முன்னாடி தான் புக் பண்ணேன். இதுக்கு வரும்போது ஆனால் இந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயின் இல்லையே, அகலமான கண்ணாடி உள்ள ட்ரெயின் இல்லையே. ஓ அப்படியா, வேறு ட்ரெயின் இருக்குங்களா? போனேன், நான் இங்கே தங்கியிருந்தேன். அதை வந்து பார்த்தேன். அப்போ நம்ம ஏமாத்துறாங்களோ? நாளைக்கு தான் வருமா அந்த ட்ரெயின். ஓ, இதில் இன்னும் அகலமாக இருக்கும் கண்ணாடி. இதுலேயே கண்ணாடி இன்னும் அகலமாக இருக்குங்களா? அதான் சார், அந்த அகலமான கண்ணாடி தான் இல்லைன்றது. அந்த ட்ரெயின் நாளை கழிச்சு வருமா? நம்ம பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்ல தான். இந்த இன்ஜின் பார்த்து ஒன்று எடுத்துருக்குல்ல. நில்லுங்க நான் எடுக்கிறேன். அப்படியே இருங்க. எனக்கு வயசு 66 ஆச்சு. 66. ஓகே சார், ஜாலியாக வருவோம். நான் பரங்கிக்காடு போனேன் மேலே. நமக்கு எந்த ஊர் சார்? மதுரை. சூப்பர் சார். டிவி மதுரை தான். நான் காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரயில்வே ஸ்டேஷனில் போய் வரிசையில் உட்காந்து போட்டோடனே விண்டோ சைடு வேணும்னு கேட்டு விண்டோ சைடு தான். எது சார் புக் பண்ணியிருக்கீங்க? நான் ஃபஸ்ட் கிளாஸில் வரும்போது இன்றைக்கே செகண்ட் கிளாஸில் ரிட்டர்ன் 2 மணிக்கு. நான் ஏற்கனவே ஊட்டி சுற்றி பார்த்துட்டேன். 2 ஹவர்ஸில் மட்டும் அங்கே எதாவது பார்க்க முடிஞ்சா பார்க்கணும். இல்லைன்னா திரும்ப நைட்டு வந்து 7:15 மேட்டுப்பாளையம் இது தூத்துக்குடி ட்ரெயின். அதில் ஏறி மதுரை 1:30 போயிடுறேன். நான் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க போல். நிறைய ட்ராவல் பண்ணுவீங்களா? காசு பரவாயில்ல கொடுத்து போகும்போது எப்படி சார், ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க? 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுவீங்க? சூப்பர் சார். நீங்கள் எங்கே வாங்க, சார்.
ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கல்லாறு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் இருக்கவங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ரியலாக ஹில்ஸில் ஏற போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இன்ஜினோட அழகை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இன்ஜின் வந்து நம்மளை பேக் சைட்லேருந்து தள்ளிட்டு போகுதுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனே ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் சூப்பராக தாங்க இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மணிலாம் பாருங்களேன் பக்கவாக இருக்குல்ல. இந்த ரயில்வே ஸ்டேஷனே ஓரளவுக்கு நின்று நல்லா ரசிக்கிற அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி மக்கள் எல்லாருமே இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. இறங்கி ஃபுல்லாக எல்லாம் ஃபோட்டோ வீடியோ செல்ஃபி தான் வேறு லெவலில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். அடுத்து போக போக இன்னும் பயங்கரமாக இருக்க போது நமக்கு இந்த பக்கம் தெரியுது பாருங்கள். இந்த மலை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். ஸோ இந்த மலையே செங்குத்தாக இருக்குது. வாங்க இந்த ட்ராக்கு இன்னும் நம்ம இந்த ட்ரெயின் ட்ராவல் உள்ளே போயிட்டு பயங்கரமான மேட்டர்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு ஒரு 66 வயசு ஒரு ட்ராவலர் பார்த்தாங்க, சோலோ ட்ராவலர். ஆக்சுவலாக அவங்க பசங்க எல்லாம் மேரேஜ் பண்ணி செட்டில் பண்ணிட்டாரு, அவங்க ஒய்ஃப் இல்லை. ஸோ 2 months 3 months ஒன்ஸு. ஸோ இதேமாரி அவருக்கு பிடிச்ச இடத்த ஏதோ ஒரு இடத்த சோலோவாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருக்காருங்க. எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் காமிச்சார், நிறைய விஷயங்கள் சொன்னார். நான் அவர்கிட்ட இன்னும் அகைன் பேச முடிஞ்சு அவர்கிட்ட ஏதாவது விஷயங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் எதாவது ஷேர் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஸோ ஓகே அப்படின்னாருனா நான் அவரை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் தாங்க ரியல் ட்ராவலர். ட்ரெயினில் வந்துட்டு டாய்லெட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லைன்னு சொன்னோம் இல்லைங்களா. நமக்கு எல்லா ஸ்டேஷன்லையுமே நல்லா டைம் எடுத்து நிறுத்துகிறாங்க. எல்லா ஸ்டேஷன்லையுமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல்லார் ஃபஸ்ட் ஸ்டேஷன்லேயே நமக்கு இந்த ரைட் சைடில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. வாங்க 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 சார், உங்களை எடுக்காமையா எடுத்துற வாங்க சார். வீடியோவே எடுக்கவா? நீங்கள் ஏறுங்க. வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கவா சார்? சார் கை காமிங்க, உட்காருங்க. வாங்க ஃபோட்டோ ஒன்று எடுத்தீங்களா? எடுத்தேன் சார், எடுத்தேன். அதில் இருக்கு, அதே வாங்க. தேங்க்யூ சார். ஐயோ நல்ல வியூ போயிடுச்சு. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு மிட் பாயிண்டில் நிறுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து வாட்டர் ரீஃபில்லும் சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. எவ்ரி 30 minutesக்கு ஏதோ ஒரு ஏரியாவில் நிறுத்திடுறாங்க வாட்டர் ரீஃபில்க்கும். அந்த இன்ஜின்லாம் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதிலெல்லாம் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கிட்ட போனால் தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாட்டர் ரீஃபில் பண்ணுறாங்க. சூப்பர்ல. ஆனால் வியூ பயங்கரங்க. ஸ்டேஷனே இல்லை இது, இந்த இடத்துல நிறுத்திருக்காங்க. இந்த வியூ பாருங்களேன். நம்ம வந்து இப்போ ட்ரெயினுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்கோம். இன்ஜின் வந்து பேக் சைடில் தான் அப்படியே நம்மளை வந்துட்டு புல் பண்ணி தள்ளிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ட்ராக்கு பாருங்களேன், 2 சைடு நம்ம அந்த நார்மல் ட்ராக் அகலமாகவும் இல்லை, சின்ன ட்ராக் தான். ஸோ இந்த மிடில் ஒரு ட்ராக் பாருங்கள். ஸோ பல்லாக இருக்குங்களா. இதில் ஒரு இது வந்துட்டு நம்மளை கொக்கி மாதிரி போட்டு அப்படி தள்ளிட்டு போயிட்டுருக்கு பேக்லேருந்து. ஸோ வண்டி போகும்போதே ஒரு மாதிரி சுடுக்கி தான் போகுது. நம்ம வந்துட்டு கைப்புள்ள ஒரு சைடு இப்படி நடந்து போவார் பாருங்கள், தாங்கி அப்படி தான் தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பர். தாண்டி இங்கே ஒரு டனல் இருக்குது பாருங்கள். டனலுக்குள்ளே போயிட்டு மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே விசில் அடிச்சிட்டாங்க. கிளம்பலாம்.
இருந்து வருது அருவி, பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் ஹில் க்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்திருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் மக்கள்லாம் யாரும் இது இறங்கி ஏறலைங்க. இங்கே வந்து இந்த வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு, ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு தான் அப்பப்போ நிறுத்திட்டு இருக்காங்க. வாட்டர் ரீஃபில் பண்ணவும் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு, ப்ளஸ்ஸு இங்கே தான் நமக்கு வந்துட்டு டாய்லெட்டு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எதாவது சாப்பிட்ணுன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம், ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். ஸோ மக்கள்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. நம்ம வந்துட்டு இன்ஜினை கவர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்துட்டு வாட்டர் ரீஃபில் பண்ணுறாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜேர்னியில் நம்ம ட்ரெயினில் லெஃப்ட் சைடு சீட்டிங்க உட்காந்தாதாங்க ஃபுல் வியூவே இருக்குது. ஒரு சைடு வியூ பாருங்களேன். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ட்ராவலோட ரைட் சைடு வியூ. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஜேர்னியில் லெஃப்ட் சைடு வியூ தாங்க ஃபுல் ஹில்லுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு லக்கு இருந்தது, வாய்ப்பு இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு சீட்டை வந்துட்டு இங்கே நம்ம கீழே இருந்து மேலே போகிற டைரெக்ஷனில் லெஃப்ட் சைடு சீட்டு ட்ராவல் பண்ணுறதுல லெஃப்ட் சைடு சீட்டு உள்ள சீட் கிடச்சதுன்னா நீங்கள் லக்கு தான். ஸோ இந்த மாதிரி வியூவை நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம். அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வெறும் மலை அடைச்சிருக்கு. அந்த மலை ஓரம் தான் அது ட்ராவல் ஆகுதா. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப லாங் பார்க்க முடியல. நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தா இந்த மாதிரி லாங் வியூ செம்மையாக பார்க்கலாம். அங்கே பாருங்கள், மிஸ்டெல்லாம் வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம சீட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு 4 பேருக்கு அந்த ஒரு சீட்டு. அதில் வந்துட்டு ஒரு ஹனிமூன் கப்புள் வந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் அங்கே வந்துட்டாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் சீட்டு கிடைக்கலன்ட்டு. ஸோ அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருந்தவங்களும் ஹனிமூன் கப்புள் 2 பேர். ஸோ பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அவரையும் எங்கள் சீட்டில் அலோவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என் பக்கத்தில் 2 ஹனிமூன் கப்புள், இப்போ 4 பேர் சீட்டில் 5 பேர் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், டக்குன்னு மக்கள் வந்து பழகிடுறாங்க, ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செட் ஆகிடுறாங்க. சூப்பரில் எல்லோரும் டக்குன்னு எல்லாம் ஃபேமிலி மாரி அப்படியே பழக ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம. இந்த ரயில்வே ஸ்டேஷனே வேறு லெவலில் இருக்குங்க. சார் பார்த்துட்டிங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்கிட்டீங்களா? ஓகே 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 சார். இல்லை சார், நான் அதை வாங்கிக்கணும். டைம் இருக்குமான்னு தெரில. வடை இட்லியுமா? வாங்க மாட்டேன், கிடைக்காதுனால அந்த பார்சல் வாங்கி. ஆமாம் சார், கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் டைம் இல்லை. ஒரு வடை, ஒரு ஆனியன் போண்டா, ஒரு மசால் போண்டா. ஸோ இந்த 3 ஐட்டம் 50 ருபீஸ் அதாங்க கிடைக்குது. நல்லா சூடாகவே தராங்க. இது நம்ம பார்ட்னர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாரு. நீ போண்டா கொடுத்தாதான் அது போஸ்ட் கொடுக்கும், பரவாயில்லையா? இந்த ஜேர்னியில் மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வாட்டர் ரீஃபில் மெயின்டெனன்ஸ்க்காக ஒரு சூப்பரான சீனிக் பிளேஸ், ரொம்ப அழகான இடத்துல நிறுத்திருக்காங்க. செம்ம பாருங்களேன். எங்கே பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம ரன்னிங்கில் இருக்கும்போது நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். அங்கெல்லாம் வந்துட்டு இந்தமாரி சீனரி நம்ம பார்க்க முடியல, ஏன்னா நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கோம். ஸோ ட்ரெயினோட லெஃப்ட் சைடில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மலைகள்லாம் நல்லா சூப்பராக தெரியுது. அதான் இந்த ரைட் சைடு ஃபுல்லாக அந்த மலைகளை ஒட்டியே ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அழகை அந்தளவுக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ண முடியல.
ஏன்னா ரிசர்வ்ங்கிறதுனால அந்தந்த சீட்டில் எல்லாம் சீட்டாக உட்காந்துருக்காங்க, ஏஞ்சி நடக்க முடியாது, ஏன்னா சுற்றி லேடிஸ் இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம நிற்கும் போது இப்படி ரசிக்கலாம். பயங்கரமாக இருக்குல்ல. மக்கள் எங்கே ட்ரெயின் நிறுத்தினாலும் இறங்கிறாங்க, இறங்கி ஃபுல்லாக ஃபன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்லி ஃபார் டூரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யாருமே இங்கே லோக்கல் பீப்புள் ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல, எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு 60 நாளைக்கு முன்னாடி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஜென்ரலில் மட்டும் ஒரு 50 பேர் இன்றைக்கி வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு யாருமே லோக்கல் பீப்புள் மாதிரிலாம் தெரியல, எல்லாமே ஃபுல் ஃபன் அண்ட் என்ஜாய் மோடில் தான் இருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம டூரிஸ்ட், நம்ம மக்கள் அவ்வளோ இது பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணால் இன்னும் நமக்கு டூரிஸ்ட்டில் நல்ல இன்கம் கிடைக்கும். ஓகே, விசில் அடிச்சிட்டாங்க, வாங்க சீட்டுக்கு போகலாம், வாங்க வாங்க வாங்க. சரியாக ஒரு 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம குன்னூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குன்னூருக்கு முன்னாடி இருக்கிற சீனரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அல்டிமேட் தாறு மாறாக இருந்துச்சுங்க. நம்ம இப்போ இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் பார்த்தேன், அதோட இமேஜ் அட்டாச் பண்ணுற மாதிரிங்களேன். இதில் வந்துட்டு விண்டோ சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே கிளாஸாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெயின்லாம் இருக்குது. ஸோ நம்ம அண்ணனுக்கு நம்ம ட்ராவலர் சாரும் சொன்னார், அந்த மாதிரி ஒரு ட்ரெயின் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம அண்ணனுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, ஒரு 3.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 10:30 மணிக்கே கொண்டாந்து குன்னூரில் நிறுத்துறாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு டிஃபன், வடை, போண்டா, பஜ்ஜி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம், எதாவது வேணாலும் இங்கே சாப்பிட்டுக்கலாம். அதை தவிர்த்து வழியில் எங்கேயும் எதுவும் சாப்பிட முடியாது, ட்ரெயின்லேயும் எதுவும் சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம எங்கே இறங்கி ஏறுறோமோ அங்கே தான் சாப்பிட்டுக்கவும் முடியும், ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் மக்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ரஷ்ஷஸ் வந்து குன்னூர்லேயே இறங்கிறாங்க, எப்படின்னு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் ரூட்டு நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில் ரெஃபரன்ஸ்க்காக. அவங்களும் யாரும் குன்னூருக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணல. ஸோ நம்ம தான் குன்னூருக்கு அப்புறம் ட்ராவல் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள், குன்னூருக்கு அப்புறம் என்ன அழகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். வாங்க மக்களே. குன்னூருக்கு அப்புறம் நம்ம ஸ்டீம் இன்ஜினை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் இன்ஜினை கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ நம்ம அதில் இன்னொன்று சொன்ன பாருங்கள், இங்கே குன்னூரில் இந்த பெட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் தான் நமக்கு அந்த நம்ம ட்ராவல் பண்ணி வந்தது சின்ன விண்டோ. இப்போ பாருங்களேன், குன்னூரில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டு. ஸோ இங்கேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் போல் சூப்பராக இருக்குல்ல இது கிளாஸு, ஃபுல் வியூ செம்மையாக தெரியும் இதிலேருந்து. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பெட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இன்ஜினும் சேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் குன்னூர்லேருந்து ட்ராவல் பண்ணாலும் ஓகே, இங்கேருந்து நமக்கு ஒரு பெட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறாங்க. நம்ம 6 days முன்னாடி புக் பண்ணுவோம் இல்லைங்களா கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து. ஸோ அது கிடைக்கல அப்படின்னாலும் இங்கே குன்னூர்லேருந்து கூட நீங்கள் எதை புக் பண்ணி ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இன்ஜின் கனெக்ட் பண்ணிட்டாங்க, பழையட்டில் ஏறிட்டாங்க. ஸோ வாங்க 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 நம்ம பெட்டிக்கு போகலாம். ஸோ வாங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஃபைனலி ஒரு 12 மணிக்கு நம்ம அழகாக உதகமண்டலம் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஹீரோ சூப்பராக பண்ணது, நம்மளாம் அழகாக
உதகமண்டலத்தில் ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ இந்த ரூட்டு செம்ம அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம குன்னூருக்கு அப்புறம் ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நல்ல குளிர், பயங்கர குளிராக இருக்குது. ஓகே, நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ட்ரெயினை புக் பண்ணிவிட்டு உதகமண்டலம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. பாய் 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 பாய்.